ஹலோ வணக்கம். இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். ஒரு பகுதிக்கு 3/4 பகுதி பருப்பு, ஒரு டப்பா அரிசினாக்கா 3/4 டப்பா பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய். மசாலா ஒரு மாஜி, சில்லி பவுடர், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கடுகு, ஜீரகம், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், பூண்டு, இஞ்சி அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய், இப்போ கடுகு ஜீரகம் போட்டு பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே பூண்டு, இஞ்சி அரைஞ்சி வச்சது, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, மசாலா, அரிசியும் பருப்பும் போட்டுக்கிறேன். புளி தண்ணி ஒரு எலுமிச்சை அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணி. நல்லா இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழைய வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பருப்பு சாதம் நல்லா குழைய வெந்துடுச்சுங்களா. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி இறக்க வேண்டியது தான். சாம்பார் சாதம் ஃபினிஷ். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.